Hey guys, welcome back to the channel. Devops பொறுத்த வரைக்கும் continuous integration, continuous deployment. இதில் continuous deploymentல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ரியல் டைமில் அவைலபிளாக இருக்குது அண்ட் தென் எந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த மாதிரியான சினாரியோஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மள்ட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, ஆர் நம்மள்ட்ட ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆர் ஏதாவது ஒரு கோட் பேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த கோட் பேஸில் நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் மாடிஃபை பண்ணுறோம் ஆர் டெலீட் பண்ணுறோம் அண்ட் தென் ஒன்ஸ் இந்த சேஞ்சஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரியல் யூசர்ஸ்க்கு ப்ரொடக்ஷனுக்கு நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து டிப்ளாய்மெண்ட் அப்படிம்போம். டிப்ளாய் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது வழிமுறை ஆர் வியூகம், அதுதான் வந்து நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிம்போம். ஸோ மார்க்கெட்டில் காமனாக யூஸ் பண்ணுற 5 டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பேசிக் டிப்ளாய்மெண்ட் ஆர் ஆல் அட் ஒன்ஸ் டிப்ளாய்மெண்ட். லெட்ஸே இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் ஒரு 4 EC2 இன்ஸ்டன்ஸில் ஆர் 4 சர்வரில் ரன் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 4 சர்வர்லேயும் லெட்ஸே 4 சர்வரும் வெர்ஷன் 1 அப்படிங்கிறதுல ரன் ஆகிட்டு இருக்குது நம்மளோட கோடில். ஸோ இப்போ நம்ம வந்து வெர்ஷன் 2 அப்படிங்கிற ஒரு புது சேஞ்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆல் அட் ஒன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 4 சர்வர்லேயுமே வந்துட்டு அட் அ டைமில் சேஞ்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2க்கு இந்த 4 சர்வருமே வந்துட்டு அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த டிப்ளாய்மெண்ட்டோட ப்ராசஸ்ஸை. இதில் ப்ரோஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் 4 சர்வர் மட்டும் மேனேஜ் பண்ணால் போதும். அண்ட் தென் சேஞ்ச் ரோல் பேக் பண்ணுறதுமே வந்துட்டு நம்ம வந்து வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2 பண்ணுவோம். அண்ட் தென் வெர்ஷன் 2லேருந்து வெர்ஷன் 1. இதிலே வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப லெஸ் ரிலையபிள். ஸோ லெஸ் ரிலையபிள்னால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லெட்ஸே இப்போ நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணுற வெர்ஷன் 2ல் ஏதாவது வந்து ஒரு கரெக்ட் பக் இருக்குது, ஆர் வந்து அது நம்மளோட ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனே வந்து டவுன் டைம் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டவுன் டைமை நம்மளால் டோட்டலாக அவாய்ட் பண்ணவே முடியாது அன்லெஸ் நம்ம வந்து ரோல் பேக் பண்ணுற வரைக்கும். ஸோ அந்த வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2ல் இருக்கிற டைம் இருக்கு இல்லையா, அந்த வெர்ஷன் 2ல் இருக்கிற டியூரேஷன் வந்து டவுன் டைம் இருந்தே ஆகும். இதை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. இது எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன், அதே மாதிரி பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் இல்லாத அப்ளிகேஷன்ஸ், அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் இந்த ஜென்ரல் பேசிக் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரோலிங் டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த பேசிக் டிப்ளாய்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது இந்த ரோலிங் டிப்ளாய்மெண்ட். இதுலேயுமே நம்ம வந்து ஒரு 4 EC2 சர்வர் இருக்குது, ஒரு 4 இன்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அவுட் ஆஃப் இந்த 4 இன்ஸ்டன்ஸில் அட் அ டைமில் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டன்ஸில் மட்டும் வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2க்கு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அது ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா 2வது இன்ஸ்டன்ஸில் வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2, அதே மாதிரி 3வது இன்ஸ்டன்ஸ், 4வது இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸாக எடுத்து இதில் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரோல் அவுட் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அகெயின் இதில் வந்துட்டு லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். ஏன்னா 4 வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி இம்பேக்ட் கம்பேர் பண்ணும்போது யூசர்ஸ் இம்பேக்ட் ஆகிறது, லைக் ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா 100% யூசர்ஸும் இம்பேக்ட் ஆக மாட்டாங்க. அந்த ஒரு சர்வரில் என்ன கரப்ஷன் இருக்கோ அது மட்டும்தான் வந்துட்டு இம்பேக்ட் ஆக போகுது அட் இனிஷியல் ஸ்டேஜில். ஆனால் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 சர்வரில் ஒரு சர்வரில் மட்டும் வெர்ஷன் 2 இருக்க போது, மீதி 3 சர்வர்லேயும் வெர்ஷன் 1ல் அந்த சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அட் அ டைமில் வெர்ஷன் 1 இருக்கிற கோட் பேஸும் அக்செப்ட் பண்ணும், வெர்ஷன் 2 இருக்கிற சேஞ்சஸையும் அக்செப்ட் பண்ணும். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் சைடில் கொஞ்சம் அடிஷ்னல் லாஜிக் வந்து ஆட் பண்ணும். பட் நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரோல் அவுட் சேஞ்ச் வந்து நம்ம தாராளமாக போகலாம். இதையும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்தது கேனரி டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த கேனரி டிப்ளாய்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் பேஸ்ட் கொண்டு போவாங்க. அதாவது இப்போ ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த அப்ளிகேஷனோட வெர்ஷன் வந்துட்டு லெட்ஸே வந்து ஒரு 5% ஆஃப் யூசர்ஸ்க்கு மட்டும் நான் வந்து இந்த வெர்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒன்ஸ் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா 10%, அதுக்கப்புறமா 15, 20, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி புது சேஞ்ச் வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ தட் இது வந்து நம்மளோட சேஞ்சை பொறுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் வந்து இந்த சேஞ்ச் வந்து ரொம்ப இம்பேக்டாக இருக்க போகுது, நிறைய பேருக்கு வந்து இம்பேக்ட் உடனே ஆயிடக்கூடாது அப்படின்னா தென் வி கேன் ஈவன் ஸ்டார்ட் வித் லைக் 1% கூட ஆரம்பிக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் உண்டு. இதில் ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப யூசர்ஸ்க்கான இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 1%லேருந்து ஆரம்பிக்கிறதுனால பிஸ்னஸ் இம்பேக்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் நம்மளால் தவிர்க்க முடியும்.
அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் வந்துட்டு நம்ம அடிஷ்னல் இன்ஃப்ரா வந்து லான்ச் பண்ணணும்னு தேவையில்லை, இருக்கிற இன்ஃப்ரா வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதில் கான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரோல் அவுட் டிப்ளாய்மெண்ட்டில் பார்த்த மாதிரியே இதுலேயும் அதே கான்ஸ் தான். நம்மளோட அப்ளிகேஷன் வந்து 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்லேயும் வந்துட்டு ரன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும். அண்ட் தென் இந்த பர்சன்டேஜ் பேஸ்ட் ரவுட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அப்ளிகேஷனோட லாஜிக் வந்து நம்ம வந்து கஸ்டம் கோட் எழுதணும். ஸோ அப்போ டெவலப்மெண்ட் சைட்லேயும் வந்துட்டு கொஞ்சம் அடிஷ்னல் எஃபர்ட் வந்து ஆட் ஆகும். இது வரைக்கும் நம்ம பார்த்த டிப்ளாய்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டவுன் டைம் அப்படிங்கிறது டோட்டலாக அன்அவாய்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்மளால் டவுன் டைம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஈவன் இருந்தாலும் மைனர் டவுன் டைம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டவுன் டைமே இல்லாமல் உடனே குயிக்காக இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன், உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ்க்கு கொண்டு வந்தது தான் இந்த ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட். ஸோ இது மோஸ்ட்லி எல்லா ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்க்குமே வந்துட்டு, எல்லா ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ்க்குமே வந்துட்டு இது வந்துட்டு இந்த ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட் தான் மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸே இப்போ என்கிட்ட வந்து ஒரு 4 சர்வர்ஸில் என்னோடய அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகுது அப்படின்னா, அதே மாதிரியான க்ளோனிங் இன்னொரு ஒரு 4 இன்ஸ்டன்ஸில் நம்மளோட அப்ளிகேஷனோட செட்டப் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இதில் ஒரு 4 செட்டை வந்து ப்ளூ என்விரான்மெண்ட்னும் இன்னொரு செட்டை வந்து க்ரீன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேரோ பண்ணிடுவாங்க, ஷார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ப்ளூ வந்து ஆக்டிவாக இருந்ததுன்னா க்ரீன் வந்துட்டு பேசிவில் இருக்கும். அதே மாதிரி க்ரீன் வந்து ஆக்டிவில் இருந்ததுன்னா ப்ளூ வந்து பேசிவில் இருக்கும். ஸோ ஆக்டிவ் அப்படின்னா ப்ரொடக்ஷன் சர்வீஸை வந்து எது வந்து சர்வ் பண்ணுது, ப்ரொடக்ஷன் ரெக்வஸ்ட்டை எது வந்து சர்வ் பண்ணுதோ அது வந்து ஆக்டிவ் அப்படிம்பாங்க. எது வந்து பேக்கப்பில் இருக்குது, எது ரெடியாக இருக்குது, இன்கேஸ் வந்து ஆக்டிவ் வந்து டவுன் ஆச்சுன்னா ஆர் ஆக்டிவ் வந்து நம்ம ரோல் பேக் பண்ணோன்னா எது வந்து நமக்கு ரெடியாக இருக்கோ அது வந்து பேசிவ் அப்படிம்பாங்க. இப்போ ப்ளூ க்ரீன் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸே இப்போ நம்ம வந்து ப்ளூ வந்து ஆக்டிவில் இருக்குன்னு வச்சுக்கலாம், அண்ட் தென் க்ரீன் வந்து பேசிவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக ப்ளூவில் வந்து வெர்ஷன் 1 இருக்கும். ஸோ இப்போ நான் வெர்ஷன் 2 கொண்டு வரணுன்னா நான் டேரெக்டாக ப்ளூவில் போடாமல் க்ரீனில் வந்து வெர்ஷன் 2 சேஞ்சஸ் அப்டேட் பண்ணி நான் லோக்கலாக டெஸ்ட் பண்ணிடுவேன். டெஸ்ட் பண்ணிவிட்டு எது வந்து இப்போ பேசிவாக இருக்கோ அதை நான் வந்து ஆக்டிவாக மாற்றிடுவேன், ஆக்டிவாக இருக்கிறத பேசிவாக மாற்றிடுவேன். ஸோ தட் ஏதாவது வந்து அப்ளிகேஷன் கரப்ட் ஆகிடுச்சு ஆர் ஏதாவது வந்து இஷ்யூஸ் நோட் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அப்படியே நான் வந்து திருப்பி ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ தட் எனக்கு வந்து ரோல் பேக் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டவுன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வந்து 2 பேரலல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ என்னோடய காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது 2 காஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் இந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ஜென்ரலாக நம்ம வந்து வெறும் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் ஆர் பிஸ்னஸ் கிரிட்டிக்கல், லட்சே அது வந்து ஒரு லாகினாக இருக்கலாம் ஆர் ஆட் டு கார்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான பிஸ்னஸ் கிரிட்டிக்கலான என்விரான்மெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஏபி டெஸ்டிங் டிப்ளாய்மெண்ட்டு. ஸோ இந்த ஏபி டெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ளாய்மெண்ட். ஸோ இது வந்து கேனரி மாதிரியும் கிடையாது, ஆனால் இதோட யூஸ் கேஸே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெட்ஸே இப்போ நான் வந்து ஒரு பட்டன் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். ஸோ நான் இதுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்கலாமா ஆர் க்ரீன் கலர் கொடுக்கலாமா, ஆர் நான் இப்போ நான் இந்த பட்டன் பொசிஷன் வந்து பாட்டமில் இருக்கலாமா ஆர் டாப்பில் இருக்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோஸ் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50% இந்த மாதிரியான டிசைன்லேயும் அண்ட் தென் another 50% இன்னொரு டிசைன்லேயும் நான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் சர்வ் பண்ணுற மாதிரி கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அதில் எந்த பர்சன்டேஜில் வந்து அதிக கன்வர்ஷன் ஆகுது, லைக் வந்து ஆர்டராக இருக்கட்டும் ஆர் பிஸ்னஸ் க்ரோத் எந்த கேட்டகரியில் வந்து க்ரோ ஆகுதோ அதை நான் வந்து பெர்மனண்ட் இதுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஏபி டெஸ்டிங் அப்படிம்பாங்க. இதை வெறும்னா இந்த மாதிரி பட்டன் ஆர்டரிங்க்கு மட்டும் இல்லாமல் புது ஃபங்க்ஷனாலிட்டி ரிலீஸ்க்குமே வந்துட்டு இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஏதாவது ஒரு புது ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வராங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவுமே இந்த ஏபி டெஸ்டிங் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ரியல் வேர்ல்டில். இதில் என்ன டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஏன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் கண்டிப்பாக அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வி மேக் மோர் இன்ட்ராக்டிவ் டிஸ்கஷன்ஸ் ஓவர் தேர். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் வாசன்.